பாராட்டுறோம். ஓகே சார், அரசியல் அதிகாரம் அது வந்து ஹெட் குவார்ட்டர்ஸில் மட்டும் கிடையாது சார், அது ஒவ்வொரு தெருவுக்குள்ளேயும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் இந்த அரசியல் கட்சிகள் பகுதி வட்டம் சதுரம்ன்ட்டு பிரித்து வச்சிருக்கிறாங்க. கரெக்டுங்களா சார்? நீங்கள் ஒரு தெருவில் இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய வட்ட செயலாளருக்கு இணையான அதிகாரம் தனக்கு வேணும்ன்ட்டு திமுகவில் ஒருத்தர் வட்ட செயலாளர் பொறுப்பு வாங்குறது அவ்வளோ பெரிய கெத்தாக நினைப்பாங்க. இது நாளாக அடுத்தடுத்த தலைமுறைகள் வர தொடங்கிய பிறகு நீங்கள் இன்னைக்கு பிஜேபியில் பொறுப்பு வாங்குறதுக்கும் ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்க. அதுக்காகவும் பல பேர் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. பல பேரும் வந்துட்டாங்க. அடுத்து புதிய பார்ட்டியாக வந்து தாவேகா வருது. அதுலேயும் நிர்வாகிகள் நியமிக்கப்படுகிறார்கள். பதவி வாங்கணும்னு நினைக்கிறவங்க மாறி போகிறான். இந்த மாதிரி இந்த அதிகாரத்தை பிடிப்பதற்கு நிறைய பேர் சண்டை போட்டுட்ருக்குறாங்க. இன்றைக்கி இவங்க 2 பேருக்கும் இடையில் நடக்கக்கூடிய இந்த பஞ்சாயத்தால் இது நமக்கு சிக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாற்று கட்சியை நோக்கி பாமகவை சேர்ந்தவர்கள் அதிகமானோர் நகர்வதற்கு வாய்ப்பை உருவாக்கி கொண்டு இருக்கிறார்களா இவங்க 2 பேருமே? ஆக்சுவலாக இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி புராணத்தில் ஒரு கதை ஒன்று இருக்குது சார். திருவிளையாடல் கதை எல்லாருக்குமே தெரியும். அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பழத்துக்கு தான் பிரச்சனை. உலகத்தை சுற்றிட்டு வா, உனக்கு யார் முதல்ல வரீங்களோ அவங்களுக்கு பழம் கொடுக்குறேன்னு சொல்லி தான் சிவபெருமான் சொன்னதாக ஒரு புராண கதை இருக்கு இல்லையா. இவர் வந்து கிளம்பிடுறாரு உலகத்தை சுற்றுறேன்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா தாய் தகப்பன் தான் உலகம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சுற்றி அந்த பழத்தை வாங்கிட்டதா புராண கதை இருக்குது. திரும்பி வரும் பார்க்கும்போது இல்லை. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா எனக்கென்று தனி நாடு, எனக்கென்று தனி மக்கள்னு சொல்லி கிளம்பி போயிட்டார் இல்லையா. இதை எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போது நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க பஞ்சாயத்தும். இப்போ யார் பதவி அதிகாரம், நீங்கள் கேட்ட அந்த கேள்வியினுடைய சாராம்சம் தான். கடைசியில் எனக்கென்று தனி நாடுன்னு பனையூரில் எப்போ ஆரம்பித்தார் பங்களான்னு யாருக்கும் தெரியாது. ஆஃபீஸ் எப்போ போட்டார், எப்போ தனக்கு கூட்டத்தை சேர்த்தாரு, தனக்கான ஆட்களை எப்போ பலத்தை சேர்த்தாரு, எங்கேயெல்லாம் சமூக வலைதளங்களில் அவருக்கு சாதகமான பதிவுகளை போடுவதற்கு ஒரு பெரிய வார் ரூமை கிரியேட் பண்ண. ஏன்னா இப்போ அடிக்கடி தமிழக அரசியலில் வார் ரூம் வந்து இடம் பெற்றுக்கிட்டே இருக்கு. எல்லா அரசியல் கட்சியிலும் இந்த வார் ரூம் மிக முக்கியமான இடம் பிடிக்குது. இவரும் ஒரு வார் ரூம் வச்சுக்கிட்டு தேவையான கருத்துக்களை போட்டுட்டு இருக்காரு. தன் தகப்பனாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க என்னெல்லாம் நீங்க ஆபாசமா பேச முடியுமோ அருவருக்கத்தக்க விமர்சனங்களை வையுங்கன்னு சொல்லி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. கடைசியில இந்த புராண கதை சொல்லுவதன் நோக்கம் என்னன்னா, ஃபைனலா அதுல ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரும் சார். ஒரு தீர்வு கிடைக்கும். என்ன தீர்வு கிடைக்கும்னா, கடைசியில நீங்க பழத்துக்கு யார் என்ன அடிச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, ஆனால் இது அனைத்துமே நாடகம் தான், சிவபெருமான் நடத்திய நாடகம்னு சொல்லி அந்த பிரச்சனையை முடிச்சிருவாங்க. குடும்பம் ஒன்னாயிடும். இப்போ நான் சொல்ல வந்த கருத்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்குறவங்களுக்கும் புரிஞ்சிருக்கும், உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும். இது அனைத்துமே பதவிக்காக நடக்கிற விஷயமா இருந்தாலும் நாளைக்கு எதுவுமே இல்லை நம்ம கையை விட்டு போயிருதுன்னு சொல்லும்போது நிச்சயமாக அன்புமணி ராமதாஸ் இறங்கி வந்து தான் ஆகணும். இறங்கி வரலன்னா அவர் போய் இருக்க வேண்டிய இடம் எங்கவா இருக்கும் அப்படின்னா நிச்சயமாக பாஜகவோட கைப்பாவையா தான் இருக்காரு அவர். அந்த இடத்தை நோக்கி தான் நகருவாரு. நீங்க சொன்ன மாதிரி மாற்று கட்சிக்கு போய் சேர்ந்துருவாங்கன்னா இப்பவே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லா இடங்கள்லயும் அங்க இருந்த பலரும், அதாவது இந்த கட்சி உருவான நாளில ராமதாஸ் அவர்களோடு பயணப்பட்ட பெரும்பாலானவர்கள் இல்ல. ஏன்னா இப்ப நம்ம அரங்கத்திலே பேசிக்கிட்டு இருக்காரு இல்லையா நம்ம ராமசுகந்தன், அவருடைய தகப்பனார் வந்து இந்த கட்சிக்காக எவ்வளவு உழைச்சாருன்னு தெரியும். அதுக்கு பிற்பாடு என்ன நடந்தது, வன்னியர் அமைப்பாக இருக்கும்போது அவ்வளவு மிகப்பெரிய தலைவர்களாக எல்லாம் ஒன்னா இருந்தாங்க. கடைசியில் என்ன நடந்தது, அதுக்கப்புறம் அவருடைய இங்க செயல்பாடுகள் சரியில்லைன்னு தான் அவர் வெளியில போனார். அவர் அங்க அன்னைக்கே முடிவு பண்ணிட்டாங்க சார், குடும்பம் நமக்கான, ஏன்னா அதிகாரம் சொல்லி இல்லைன்னா தீர்மானம் போட்டு நான் என்ன தீர்மானம், என்னுடைய மகனோ குடும்பமோ வராதுன்னு சொன்னவர் தான் தீர்மானத்தை உடைச்சிட்டு எல்லாம் கொண்டு வந்தேன். இப்போ கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் மாதிரி நான் பண்ணதெல்லாம் தப்பு அப்படின்னு ராமதாஸ் வந்து அவர் சொல்வதும் ஏற்க முடியாத ஒரு விஷயம். பொதுவெளியில் அவர் வந்து கண்ணீர் விடுறதும், அவர் இப்பவும் பாருங்க என் மனவலி. எப்பவுமே நீங்க அழகா ஒரு விஷயத்தை ராமதாஸ் அவர்கள் ரொம்ப ரொம்ப கிளவரா ஒரு கூட்டத்திலும் அதை வந்து அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் சொல்லிட்டே இருக்காரு. என்ன சொல்றாருன்னா, அவர் ரொம்ப வேதனையில் இருக்காரு, ரொம்ப பெயின்ஃபுல்லா நான் இருக்கேன் அப்படின்றத அவர்களுக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கார். எப்பா என்னை விட்டு போயிடாதீங்க, பார் எனக்கு மனவலி இருக்கு, எனக்கு வேதனை இருக்கு, என்னோட கௌரவ தலைவராக இருக்கிற அவருக்கும் நான் செத்து போயிடணும் இல்ல மறைஞ்சு வாழணும் அப்படின்னு ஜி.கே. மணி சொன்னதாக மீட்டிங்கை முடிச்சிட்டார் சார் ராமதாஸ் அவர்கள். மீட்டிங்கை முடிச்சிட்ட பிறகு மைக் வாங்கி பேசுறாரு. அப்ப ஜி.கே. மணி அங்க வந்து முன்னிலைப்படுத்தி ஒரு விஷயத்த சொல்றாரு, இது எல்லாமே நான் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் எல்லா பதவிகளும் வழங்கப்படும், என்னை விட்டு வெளியே போனீங்கன்னா உங்களுக்கான எதுவுமே இருக்காது அப்படின்ற தீர்மானமாக சொல்லிட்டே இருக்கார். திரும்ப நம்ம இந்த அரங்கத்தில் நிறைய பேசியிருக்கோம். ராமதாஸ் எடுக்கிற முடிவுகளுக்கு எந்த காலத்திலும் அவரே மாற்று இருக்க மாட்டார். சினிமா டயலாக் மாதிரி தான், என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்னு ஒரு டயலாக் வரும் இல்லையா. இப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவரு, அதே மாதிரி தான் இவர் என்ன முடிவு எடுத்துட்டாரோ அந்த முடிவை மாத்திக்க மாட்டார். ஓகே ஓகே ஓகே.